வேண்டுதல் நிறைவேற தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, எந்த சஷ்டி வேணாலும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி. இந்த 3 நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக சந்தேகமே படக்கூடாது, நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சஷ்டி அன்னைக்கு 2 வாழைப்பழம், அதில் ஸ்கொயர் மாதிரி கொஞ்சம் பல்ல மாதிரி எடுத்துட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அசைவம்லாம் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. முருகப்பெருமான் ஓம் சரவண பவா மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அன்னைக்கு முழுதும் விரதம் இருக்கவங்க இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க பழம், பால் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் சஷ்டி அன்னைக்கு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு நீங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பூஜை ரூமில் முருகப்பெருமான் படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. சுற்றி சிவரடி மாலை போட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி வாழைப்பழத்தில் ஸ்கொயர் பண்ணி நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் அவருக்கு நெய்வேத்தியம் ஏதாவது படைச்சிட்டு வெத்தலை பாக்கு வச்சு ஊதுபத்தி கற்பூர ஆரத்தி காமிச்சு நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சஷ்டியில் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும்.